அங்கங்க லேக் இருந்தது. தேர் வாஸ் a little எடிட்டிங் லிப் சிங்க் எல்லாம் ப்ராப்ளமா இருந்தது. முன்னாடியே வர வேண்டிய படம் அப்படிங்கறதுனால லைக் கொஞ்சம் பழைய படம் லைக் பழைய அந்த ஓல்ட் ஸ்கூலான விஷயங்கள் ரைட்டிங்ல நல்லாவே தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கட் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் எடிட்டிங்ல தூக்கிருக்கலாம். மற்றபடி இட் வாஸ் சோ குட். மியூசிக் வாஸ் லைக் அந்த லைக் தனியா தெரிஞ்சது மியூசிக் மட்டும் அந்த படத்துல. ஹரிஷோட ஆக்ஷன் வாஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல முடியாது, பட் வாஸ் நியூ அண்ட் வாஸ் நைஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனியா அந்த படத்துல தனியா தெரிஞ்சது மியூசிக் அண்ட் சாங்ஸ் தான். இட் வாஸ் சோ குட். என்ஜாய் பண்ணோம், எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் மியூசிக் அண்ட் சாங்ஸ். காமெடி வந்துட்டு லைக் அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருந்தது. லைக் காமெடி தனியா பார்க்கணுமாலாம் கிடையாது, அப்படியே கதையோட அப்படியே ஓட்டத்தோட நல்லா இருந்தது. சோஷியல் மெசேஜ்னு பெருசா எதுவும் இல்ல இருக்கு. லைக் நம்ம அந்த வடசென்னை அந்த ஸ்பேஸ்ல பார்த்த மாதிரி ஒரு அரசியல் கருத்து இல்லை. ரொம்ப சிம்பிளா ரொம்ப லைக் தனியா எடுத்து சொல்லணுங்கிற மாதிரிலாம் இல்லாம படம் டீசன்ட் வாட்ச். ஹரிஷ் கல்யாணோட 25ஆவது படம். தீபாவளிக்கு வர என்ன தகுதிகள் கேட்டார்ல, இந்த படத்துக்கு தகுதி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு முக்கியமான சமுதாய கருத்தை வச்சு பேசியிருக்காங்க. அதனால படம் ஓரளவு ஓகே, டீசெண்டா ஃபேமிலியோட பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கு. மியூசிக்ல பச்சை குத்திக்கணும், அதுதான் இந்த மற்ற 2 படத்துக்கு போகாம இந்த படத்துக்கு வந்தது காரணமே அதுதான். இந்த படத்தை நம்ம வெல்கம் பண்றோம். ஏன் அப்படி கேட்டோம்னா, ஸ்டேஜ்ல அவர் அழுதாரு. ஏன் எங்க மாதிரி படங்கள்லாம் தீபாவளிக்கு வரக்கூடாது, என்ன தகுதி இருக்குன்னு. அவருக்கு என்ன தகுதி? முன்னாடி வந்த லப்பர் பந்து பார்த்தீங்கன்னா செம்ம இட்டு படம். அவர் கதையை பூரா நல்லாவே சூஸ் பண்றாரு. அதனால இந்த படத்தையும் சூஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா இதுல பார்த்தீங்கன்னா ஒரு டீசல்ங்கிற ஒரு மேட்ரு, அதை வச்சுட்டு எவ்வளவு பெரிய அரசியல் இருக்குது, அதாவது நேஷனலையும் தாண்டி இன்டர்நேஷனல் அளவுல எவ்வளவு பாதிக்கப்படுதுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே சொல்றேன், அதை யோசனை பண்ணி பார்த்தா அது சொல்றது பூரா உண்மையா தான் இருக்கு. அது ஏற்கனவே நடந்த மாதிரியே தோணுது. நீங்க சொல்ற மாதிரி கத்தில எவ்வளவு ஒரு பஞ்சாயத்தை வச்சு பேசினாங்க, அந்த மாதிரி ஒரு படம் தான். அது ஹரிஷ் கல்யாணுக்கு வந்தது ஹரிஷ் கல்யாணோட பிளஸ் பாயிண்ட் நினைக்க முடியும். லவ் தான், சாக்லேட் பாய் தான் அப்படின்லாம் இல்லாம இந்த மாதிரி படங்கள் நடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். டீசல் படம் பார்த்துட்டு வர ஒரு மினி கத்தி படம் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு சோசியல் மெசேஜ் எடுத்து பூச்சிருக்காங்க. இதுல என்ன தண்ணி பிரச்சனையை மட்டும் பேசாம மீனவ பிரச்சனை, க்ரூட் ஆயில் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, டீசல் பிரச்சனை, அந்த ஏரியாவை காலி பண்ண சொல்லி என்ன ப்ரெஷர் போடுறாங்க, எந்த சைட்ல இருந்தாலும் ப்ரெஷர் வருது. ஒரு போர்ட்டை உள்ள கொண்டு வராங்க, ஒரு மக்களை அழிச்சிட்டு போர்ட்டை உள்ள கொண்டு வராங்க. அதை எப்படி நம்ம தடுக்கணும்? எனக்கு தெரிஞ்சு அதானி எதான் கூறுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை உள்ள எத்துறதுனால இது பார்க்கறது நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. பியூர் அண்ட் பியூர் சோசியல் மெசேஜ் கலந்த தீபாவளியா வித் டீசல். மியூசிக் நல்லா புது மியூசிக் நினைச்சேன். எப்படி இருக்குமோ பிஜிஎம்லாம் இவர் வச்சு எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். பட் ஃபைட்லாம் சூப்பரா இருக்கு. அந்த அந்த மக்கள் பிரச்சனை எல்லாம் பேசுவாங்கல்ல, அப்பெல்லாம் மியூசிக் போட்டிருக்காரு. நம்மள அப்படியே டீப்பா உள்ள இருக்கும்போது அந்த எமோஷன்லாம் ஃபீல் ஆகுது. அந்த மியூசிக் ஆல் தான் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. மியூசிக் ஓவரால் நல்லா இருக்கு. பீஸ் சாங் எஸ்பெஷலி நல்லா பண்ணிருக்காரு. ட்ரீட் தான் ப்ரோ. எனக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் எங்கேயுமே போர் அடியில, லேக் அடியில, தரமா போச்சு. அதனால ட்ரீட் தானே, அது இல்லன்னு சொல்ல முடியாது. நல்லா தான் நல்லா இருக்கு ப்ரோ. அதான் ரொம்ப ஓவரா கிரிஞ்சி மாதிரியும் பண்ணல, ரொம்ப மொக்கையாவும் பண்ணாம டீசெண்டா கொடுத்துருக்காரு. அதனால இந்த படத்துக்கு அதான் தேவை. அதை கரெக்டா கொடுத்துறாரு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். குழந்தைங்க கொஞ்சம் அந்த சோசியல் மெசேஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் இதெல்லாம் பார்த்து கத்துக்கணும்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் பார்த்து கத்துக்கினா நல்லா இருக்கும். இது டீசல் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, 1970s ராயபுரம் இன்னொரு அந்த சைட்ல கடற்கரை ஓரமா ஒரு பைப் லைன் போடுறாங்க க்ரூட் ஆயிலுக்காக. இதனால அந்த ஏரியால இருக்கிற மீனவர்கள் எல்லாருக்கும் வாழ்வாதாரம் பாதிக்குது. ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அதுல க்ரூட் ஆயில் இல்லீகலா திருடி அதை வித்து காசு பார்த்துட்டு இருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி இருக்குது. படம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர ஹெவி லாகா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஹீரோ வர்சஸ் போலீஸ்ங்கிற ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காங்க. பட் திரும்ப டுவர்ட்ஸ் எண்டு திரும்பியும் படம் லேக் ஆகி வந்துருது. படத்துல ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா வச்சுங்க, ஒரு சாங் ஓப்பனிங் சாங் ரொம்ப துண்டா வச்ச மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் செட் ஆகல. செகண்ட் சாங் நல்லா இருக்கு. சாங் கேட்கவும் நல்லா இருக்கு, பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்கு, தியேட்டர்ல நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குது. லவ் பொசிஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பெட்டரா எழுதிருக்கலாம். அந்த கடல் கண்ணி அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் எழுதிருக்காங்க. ஸோ அது பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, ஒரு சீரியஸான ஸ்டோரி போயிட்டு இருக்கும்போது டோட்டல் ஃபேண்டஸியான ஒரு விஷயம் வருது. ஸோ ரெண்டுமே கரெக்டாக மர்ஜ் ஆகல. ஓவராலாக படம் கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் தான் அது.